அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் அண்ட் சியா சீட் ட்ரிங்க் பண்ணுறதால ஹேர் க்ரோத் ஆகுதான்னு பார்க்க போகிறோம். அண்ட் இன்னும் 2 ரெசிபி டெய்லி சாப்பிட்ற மாதிரி ஹேர் க்ரோத்துக்காக அதையும் பார்க்க போகிறோம். ஸோ நான் இந்த ஃப்ளாக்ஸ் சீட் பவுடரையும் சியா சீடையும் ஓவர் நைட் சோக் பண்ணி டெய்லி எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு இருக்கிறேன். இந்த ரெசிபி ஷேர் பண்ணவங்க அட்லீஸ்ட் 30 டேஸாவது குடிக்கணும் ரிசல்ட் பார்க்குறதுக்குன்னு சொன்னாங்க. நான் 10 டேஸாக தான் குடிக்கிறேன். நான் 1 வீக்கில் ரிசல்ட்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரு 2 மந்த்ஸ் குடிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் எனக்கு ரிசல்ட் நல்லாவே தெரியுது. இப்போ ஹேர் ஃபால் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இந்த ரப்பர் பேண்டால் தான் என் ஹேர் ஃபால் ஆகுது, ஹேர் இவ்வளோ ஃபாலாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நான் நிறைய ரப்பர் பேண்டை வச்சு நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருந்தேன், மிஸ் ஆகிடுச்சு. பட் ரொம்ப கம்மியாயிடுச்சு. எனக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே பார்க்க முடியுது. இது நான் ரெகுலராக எடுத்தேன். 10 டேஸாக குடிக்கிறேன். மே 25th குடிக்கிறேன். அரஃபா நோம்பு அன்னைக்கும் ஈத் அன்னைக்கும் குடிக்கல. அப்புறம் இந்த வீக் 2 டேஸ் மிஸ் பண்ணிட்டேன். பட் ரெகுலராக தான் எடுத்துகிட்டு இருக்கேன். அண்ட் இன்னொரு ரெசிபி என்ன பார்க்க போகிறோன்னா, கறி லீஃப் பவுடர். இந்த கறி லீஃப் பவுடர் ஸ்பெஷலி மேட் ஃபார் ஹேர் க்ரோத். இது சும்மா கறி லீவ்ஸை டயட்டில் இன்க்ளூட் பண்ணுறோங்கிற மாதிரி பொடி கிடையாது. ஸோ இது எப்படி பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு கருப்பு உளுந்தை ரோஸ்ட் பண்ணோம், சிம்மில் வச்சு பொன்னிறமாக வதக்கணும். இது கருக்காமல் பார்த்துக்கணும். கருகிடுச்சுன்னா இது தான் தூளுக்கே பேஸ் பவுடரு. தூள் கசக்கும். அப்புறம் முழு மல்லி, ஜீரகம், பெப்பரு, வெள்ளை எள்ளு இதை தனியாக சிம்மில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். என்கிட்ட வெள்ளை எள்ளு கம்மியாக இருந்ததால் நான் 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கருப்பு எள்ளு ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பூண்டு, காஞ்ச பூண்டுன்னு கடையில் கேட்டால் கிடைக்கும். அது எல்லா இடத்துலையும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கும் இல்லை அது வீட்டில். அதனால நான் வெறும் இந்த மாதிரி பூண்டை ரோஸ்ட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் உப்பு கடலை, இதை நான் உப்பு கடலைன்னு சொல்லுவோம். இதை ஒரு பவுல் அளவு எடுத்து இதையும் ரோஸ்ட் பண்ணி வச்சு இது எல்லாத்தையும் பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த கறி லீஃப் பவுடரோட ரெசிபி மெஷர்மெண்ட்டோட நான் கமெண்ட் பண்ணி பின் பண்ணுறேன், நீங்கள் அதில் பார்த்துங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, காய வச்ச கருவேப்பிலை நல்லா கழுவிட்டு காய வைக்கணும். அந்த காய வச்ச கருவேப்பிலை, அதே மாதிரி கழுவி காய வச்ச புதினா இலை. நான் ஆல்ரெடி கருவேப்பிலை கொஞ்சம் தான் காய வச்சேன், ஏன்னா நான் ஆல்ரெடி காய வச்சு பொடி பண்ண தூள் இருந்துச்சு என்கிட்ட. அண்ட் ஆல்சோ முருங்கைக்கீரை இலை, அதுவும் காய வச்சு எடுத்துக்கணும். முருங்கைக்கீரை இலை நான் ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். 1 ஸ்பூனு காஞ்ச மாங்காய் பவுடரு, அப்புறம் உப்பு, பெருங்காயம் இதை போட்டு தனியாக அரைச்சிக்கிட்டு, அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல ரோஸ்ட் பண்ணி, அதையும் அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் 2த்தையும் சேர்த்தும் அரைக்கலாம். பட் எனக்கு இப்படி அரைச்சா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, நல்லா பவுடராக ஆயிடுச்சு. ஸோ இது டெய்லி 1 ஸ்பூன் ஃபுல்லாக சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள். ரைஸில், தோசை மாவில் கூட கலந்து சாப்பிட்லாம். இல்லாட்டி தோசைக்கு தூள் மாதிரி, இட்லி தூள் மாதிரி வச்சு சாப்பிட்லாம். ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னா, நல்லா தான் இருக்குது. ஓகே தான், கசப்பாக அந்த மாதிரிலாம் இல்லை. இட்லி தூள்லாம் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. தோசைக்கு வெறும் தோசைக்கும் இந்த தூள் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கு. ரைஸுக்கு சேர்த்து சாப்பிட்டா கருவேப்பிலை ரைஸ் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி டேஸ்ட் வருது. அண்ட் நெக்ஸ்ட் ரெசிபி என்னென்னா, கருஞ்சீரக பேஸ்ட்டு. இந்த ரெசிப்பிலே எனக்கு ஃபுல் ஹோப் இருக்குது. ஏன்னா சாவுக்கு தவிர எல்லா நோய்க்குமே இதில் மருந்து இருக்குன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெசிப்பியில் எனக்கு ஃபுல் ஹோப் இருக்குது. இது எப்படி செய்யணும்னா, 1 கப்பு கருஞ்சீரகமும் 1 கப்பு கருப்பு எள்ளும் சேர்த்து வறுத்து அதை அரைக்கணும். அதை பவுடர் பண்ணிங்கன்னா ஒரு எண்ணெய் மாதிரி லேசாக வெளியாகும். அதில் ஹனி போடணும். நான் இந்த 1 ஸ்பூன் ஹனி மட்டும் போடல, இன்னும் 3 ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணேன். நிறைய ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். இந்த தேன் நேச்சுரல் தேன். இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிட்டேன், இது அடியில் கட்டி ஆகிடுச்சு. இது எப்படி லிக்விடாக ஆக்குறதுன்னு எனக்கு தெரியல. பட் ஊரில் இந்த தேனை எடுத்துகிட்டு வந்தேன், அந்த தேனை போட்டு செஞ்சிட்டேன். ஆக்சுவலாக இந்த கருஞ்சீரகம், கருப்பெல்லாம் சேர்த்து அரைக்கிறோம்ல, இது கூடவே பம்கின் சீடையும் ரோஸ்ட் பண்ணி அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லான்னு பார்த்தேன். வச்சுருந்தேன், பட் என்னவோ தெரில, மிஸ் பண்ணிட்டேன். இது டெய்லி 1 ஸ்பூன் சாப்பிட்ணும்.
ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்க இல்லை ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா இதை சாப்பிட வேணாம். பிகாஸ் இது வந்து ஹீட். அண்ட் இது ரெண்டுமே கறி லீஃப் பவுடரும் சரி, இந்த கருஞ்சீரக பேஸ்ட்டும் சரி, ரெண்டுமே டெய்லி சாப்பிட்டுட்டு எப்படி ஹேர் க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச ஹேர் க்ரோத்துக்கான ரெசிபி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் கமெண்ட்டில். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.